மறவாத நினைவாக இன்றைய இறை மன்னா. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையாசிரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 38 முதல் 44 வரை உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தின் மைய கருத்தாக பரிந்துரை ஜெபம் செய்வோம், பரலோகத்தை நமதாக்கிக் கொள்வோம் என்பதே. கப்பர்நாகும் தொழுகை கூடத்தில் ஒரு மனிதரிடமிருந்து தீய ஆவியை அதிகாரத்தோடு விரட்டிய இயேசு தொடர்ந்து இறை அதிகாரத்தோடு நோய்களையும் குணமாக்குவதாக லூக்கா நற்செய்தியாளர் எடுத்துரைக்கிறார். இன்றைய வாசகத்தை 3 பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம். எவ்வாறெனில், முதலாவதாக இயேசு சீமோனின் மாமியாரை காய்ச்சலிலிருந்து குணப்படுத்துகிறார். 2, தம்மை நாடி வந்த அனைத்து மக்களின் பல்வேறு விதமான நோய்களையும் குணமாக்குகிறார். 3, அவ்வாறு குணமாக தன்னிடத்தில் வந்தவர்களுக்கு உடல் நலத்தையும் கொடுத்து தனது இறை அரசினை பற்றி அவர்களுக்கு போதிக்கிறார். இவ்வாறாக இந்த முதல் 2 குறிப்புகளில் பொதுவானதாக இருக்கிறது என்னவென்றால் பரிந்துரைத்தல். சீமோன் மாமியாரை குணப்படுத்த அவர்கள் அவருக்காக வேண்டினார்கள் என்பதை வாசிக்கிறோம். அதே போன்று எல்லோரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றியவர்களை அவரிடம் கூட்டி வந்தார்கள் என்றும் வாசிக்கின்றோம். இவ்விரண்டிலும் ஒருவருக்காக பரிந்துரைத்து வேண்டுதல் என்பது மிகவும் முக்கியமான கிறிஸ்தவ பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் எப்பொழுது நாம் மற்றவர்களுக்காக பரிந்துரை செய்கிறோமோ அந்த பரிந்துரையினாலே நமக்கும் இயேசுவுக்கும் இடையேயான பந்தமானது, அந்த பாசமானது அதிகரிக்கிறது. மேலும் அப்பரிந்துரை நமது தனிப்பட்ட வேண்டுதல்களையும் நிறைவேற்றுகின்ற வல்லமையுடையதாய் இருக்கிறது. When you take others to Jesus, automatically you are very closer to Jesus. மற்றவர்களுக்காக நாம் பரிந்துரைத்து வேண்டுகின்ற பொழுது நமது ஜெபங்களும் கேட்கப்படும். இந்த யுக்தியை இன்று கடைபிடித்துதான் பார்ப்போமே. அனுதினமும் நமது ஜெபங்களில் மற்றவர்களுக்காக பரிந்துரைத்து வேண்டுவது கட்டாயம் இடம்பெற வேண்டும். இயேசு சீமோன் மாமியாரின் அருகில் நின்று அவருக்கு குணம் கொடுக்கிறார். மேலும் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்குகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் நமது பரிந்துரை ஜெபங்களை ஏறெடுக்கின்ற பொழுதெல்லாம் இயேசு நமது அருகில் இருக்கிறார், நம்மை தொடுகிறார். அதாவது பிறருக்காக நாம் அவர் அருகில் செல்லுகின்ற பொழுது இயேசு அப்பொழுதுதான் நமது அருகில் வருகிறார் என்றல்ல, மாறாக நமது அருகில் அவர் எப்போதும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ அழைப்பு கொடுக்கின்றார். குணம் பெற்ற சீமோனின் மாமியார் உடனே எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதாகவும் நாம் பார்க்கின்றோம். முதலில் இயேசு அவர் அருகில் செல்கின்றார். அவரின் தொடுதலினால் சீமோன் மாமியார் மற்றவர்களை தேடிச் சென்று இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், அதாவது நேர்மறை ஆற்றலை மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். என்ன அழகு பாருங்கள்! ஆண்டவர் நம்மில் இருக்கிறார், அவர் நம்மை தேடி வருகிறார் என்றால் நாம் அவரை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமல்லவா? அதனை ஒவ்வொரு நாளும் திருப்பலி நமக்கு அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தியாளர் நமது கிறிஸ்துவ வாழ்வில் இருக்க வேண்டிய 3 பொறுப்புகளை எளிய வழியில் கற்றுக் கொடுக்கிறார். முதல் பொறுப்பு மற்றவர்களுக்காக பரிந்துரைத்து ஆண்டவரிடம் வேண்டுவது. 2வது பொறுப்பு அதோடு நின்று விடாமல் நோயுற்றவர்கள், ஆறுதல் தேடுபவர்கள், துன்பப்படுபவர்கள் அருகில் இருக்க முயற்சி செய்வது. 3வது பொறுப்பாக இவ்வாறு பரிந்துரை ஜெபமும் நம்மால் மற்றவர்களுக்கு இயன்ற பணிகளும் செய்கின்ற பொழுது இயேசு போதித்த அதே இறையரசை நமது செயலின் மூலம் உண்மையாக்குவது. இன்றைய நாளில் யாருக்கெல்லாம் ஆண்டவரின் குணத்தை பெற்றுத்தரப்போகிறோம்? வேறு எங்கும் செல்லவில்லை என்றாலும் நாம் பேசுகின்ற நபர்களிடத்தில் அன்போடும் கரிசனையோடும் பாசத்தோடும் பேசி பழகி ஆண்டவர் இயேசுவின் முகத்தை காண்பிப்போம். அதனை நமது குடும்பத்திலிருந்து செயல்படுத்த ஆரம்பிப்போமா? வல்லமை மிக்க தேவன் நமது அருகில் என்றும் இருக்கிறார். பரிந்துரை ஜெபம் செய்வோம், பரலோகத்தை நமதாக்கிக் கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும்,
என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீர் தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும்,